ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் மட்டுமா எஃப்எஃப் சேனலில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பிடிச்ச பாட்டு பிடிக்கிற பாட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது பிடிச்ச பாட்டு பிடிக்கிற பாட்டுனா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன். நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் நான் அசிங்க மன்னிச்சுங்க, ஓகேவா? அப்புறமேட்டு இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். இதுக்கு யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க, இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காங்க, ஓகேவா? ஹெட்செட் பிகாஸ் இது 18+ கண்டென்ட். நமக்கு எனக்கு ஜிஎஃப் ஒன் ஷாட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஃப் ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் த மாஃபியா. இது அந்த ஒன் ஷாட்டோட டைட்டில். ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இன்ட்ரோ பார்ப்போம். ஸோ ஹீரோயின் வேறு யாருமே இல்லை, நீங்கள் ரெண்டா. உங்கள் நேம் வாயன், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டான பர்சன். நீங்கள் யார்கிட்டையும் அவ்வளோ அதிகமாக பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவள் பேர் மியா. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றாதான் இருப்பீங்க, ஒன்றாதான் சுற்றிட்டு ஒன்றாதான் அலைவீங்க. ஸோ உங்களுக்கு அப்பான்னு யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மாம் தான். ஸோ உங்கள் ஸ்டெப் மாம், அப்புறம் உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான். ஸோ இந்த 2 பேரும், அம்மா நீங்கள் ஒரு 3 பேராக இருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்டெப் மாம் எப்படின்னா அவங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே அவங்க ஒரு வேலைக்காரங்க மாதிரி. நீங்கள் எப்படின்னா காசு இல்லாத ஒரு வேலைக்காரங்கம்பாங்கள்ல, அந்த மாதிரி சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரங்க, இந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே அதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியலுக்காக நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பார்ட் டைம் ஜாப் போவீங்க. ஒரு புக் கடைக்கு பார்ட் டைம் ஜாப்பை போவீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஎஃப் சார் பார்த்திங்கன்னா, ஜிஎஃப்பில் நமக்கு அதையோட ஹீரோ. ஸோ மாதிரி ஜிஎஃப் ஒரு பெரிய மாஃபியா, கொரியாவில் நம்பர் 1 மாஃபியா ஜிஎஃப். உங்களுக்கு எப்படின்னா மாஃபியானாலே பிடிக்காது. ஸோ ஜிஎஃப்போட டியூட்டி மாஃபியா தான். ஸோ உங்களுக்கும் இப்போ ஜிஎஃப்க்கும் எப்படி கல்யாணம் ஆகுது, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கடகடன்னு எஞ்சி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டு வேலை எல்லாமே. ஸோ நீங்கள் எப்போவுமே 4:30க்கெலாம் எஞ்சி எல்லா வேலையும் செஞ்சுருவீங்கடா. மதியானம் சாப்பாடு, காலைல சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருவீங்க. அப்புறம் ராத்திரி சாப்பாடு நீங்கள் செஞ்சு வச்சுருவீங்க. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுட்டா அப்புறம் காலேஜ் போகும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க ஸ்டெப் மாம் வராங்க. ஸ்டெப் மாம் கேட்குறாங்க காஃபி வாங்கினோடனே நீங்களும் அப்படியே கொடுக்கணும்னு போய்ட்டு அவங்க காஃபி கொடுக்குறீங்க. ஸோ காஃபி கொடுத்தோடனே சொல்கிறாங்க இப்போ தம்பி எழுப்புனோடனே நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தம்பி எழுப்ப போகிறீங்க. ஸோ உங்கள் தம்பி பேர் இதில் ஜாக்னு வச்சுக்கலாமா? ஸோ நீங்கள் அப்படியே ஜாக்கை போய் எழுப்புறீங்க. ஜாக் எந்திரினோடனே அவனும் அப்படியே எந்திக்கிறான். ஸோ நீங்கள் அவனுக்கு காஃபி கொடுக்குறீங்க. அவனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த காஃபியெல்லாம் கொடுக்குறேன். ஜாக் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துப்பான். உங்கள் சித்தியோட மோசமாக இருக்க மாட்டான், பட் கொஞ்சம் நல்லா நடப்பான். அவங்க நல்லா பேசுவாங்க வைப்பான். ஸோ அந்த மாதிரி தான் ஜாக் அவங்கள விட ஒரு 3 இயர்ஸ் சின்ன பையன். அவன் இப்போ தான் 12th படிக்கிறான். நீங்கள் 3rd இயர் முடிக்க போனீங்க. இது உங்களோட லாஸ்ட் செம். ஸோ லாஸ்ட் செம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டெப் மாம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அம்மாட்ட அவங்களும் சரி எல்லாம் முடிச்சிட்டோன்னு நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சாப்பாடெலாம் ரெடியாக வச்சுட்டேன் அப்படின்னு அவங்களும் சரி போ அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே உங்கள் பேக் எடுத்து கிளம்புறீங்க. கிளம்பிட்டு அப்படியே அந்த காலேஜில் போய் அப்படியே உட்காடுறீங்கடா. உட்காந்தோடனே எங்கள் ஃப்ரெண்டு மியா வரா. ஸோ மியா சொல்கிறேன், என்னடி அப்புறம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, என்ன அப்புறம் படிச்சிட்டியா அப்படிங்கிறீங்க. அவள் கேட்குறா, என்ன படிச்சிட்டியா? ஆனால் அவள் சொல்கிறா, இன்றைக்கி என்ன தெரியுமா அப்படின்னு. அவள் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் டெஸ்ட்டா அப்படிங்கிறா. நீங்கள் ஆமாம் இன்றைக்கி டெஸ்ட்டு. அவள் யாருக்கு எந்த சார் கிளாஸ் டெஸ்ட் தெரியுமா? இப்போ அவள் கேட்குறா, இந்த சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, RM சார் அப்படின்னு. அவளுக்காக தூக்கி வாரி போட்டு RM சார் டெஸ்ட்டா அப்படிங்கிறா. நீங்களும் ஆமாம் படி அப்படிங்கிறா. சொன்னீங்க அதுக்கு தான் மேடம் தலையில் கை வச்சு படிச்சுட்ருக்கீங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நான் வீட்டில் எங்கே படிக்கிறாரா, இங்கே உட்காந்து படிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறேன். உனக்கு என்னம்மா, நீ ஒரு டைம் படிச்சிருக்கேன், நான் 1 மாதமாக படித்தா எனக்கு ஒரு ஆன்சர் மண்டையில் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அமைதியாக படிமியா அப்படின்னு. அவனும் சரி அமைதியாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே புக்கை திறந்து வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுறா. நீங்கள் எழுப்புறீங்க, மியா எந்திரி மியா, ஏன் எந்திரின்னு. அவளை என்ன வாயன் படிடி மியா அப்படிங்கிறீங்க. அவள் சொல்கிறா, அதான் நீ படிக்கிறல்ல அப்படின்னு. நீங்கள் சொல்லுவீங்க இப்படி பண்ணாரு அப்படின்னு. ஏன் படிடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனு தூங்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டோல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அவளுக்கு எல்லா ஆன்சரையும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஏன்னா மேடம் அப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் மட்டும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவன்ட்டு அவளும்
ஓகே இப்போ நான் பாஸ் ஆகிறேன் பாரு. ஆரம் சார் முன்னாடி நான் பாஸ் ஆகி காட்டல, என் பேர் மியா இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே உட்காந்துருக்கா. டெஸ்ட்லாம் எழுதுக்கா, ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. ஸோ நீங்களும் அப்படியே ஆரம் வராது. ஸோ ஆரம் அப்படியே கிளாஸில் நின்றுட்டு நீங்கள் எல்லாருமே இருந்துச்சு குட் மார்னிங் சார் அப்படிங்கிறீங்க. ஸோ மாட்டே வரும் குட் மார்னிங் எல்லாம் சிட் அப்படிங்கன்னு நீங்களும் அப்படியே அமைதியாக போய் அந்த இடத்துல போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. பட் அவர் சொல்கிறாரு எல்லாம் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ரெடியா அப்படின்னு. அவரில் நீங்கள் சொல்கிறீங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கற்றுறாங்க. ஸோ அவர் வந்து மியா படிச்சிட்டியா அப்படின்னு. சார் நான் படிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஸோ அவரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் டெஸ்ட் பேப்பர்லாம் நான் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட்லாம் ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் நல்லா டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி ரெண்டா அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஸோ டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆனோடனே இப்போ வந்து ஒரு உங்கள் கிளாஸ் முடிகிற டைமு. ஸோ அப்புறம் ஆரம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் லெக்சருமே ஆரம்ப லெக்சர் தான். ஸோ அவர் வந்து பேப்பர்லாம் டிஸ்ட்ரே பண்ணிருக்காரு. எப்போ போல் நீங்கள் ரெண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. ஸோ மியா எப்படின்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு வரவ. ஸோ அந்த மாதிரி தான் மியா. ஸோ அவள் வந்து சொல்கிறான் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம்ல அம்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட அவள் சொல்கிறான் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. பிகாஸ் அவள் வந்து ரொம்ப ஒரு விளாட்டனமாகவே இருக்கிற ஒரு பொண்ணு. உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது இல்லை. அவள் வந்து படிப்பாள். பட் அவள் எப்படி படிப்பான்னா ஒருத்தவங்க வந்து அவளுக்கு பக்கத்தில் நின்று ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லை பெரிய ஆன்சர்னால் அவள் வந்து 2 ஆன்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி அவளுக்கு வந்து கற்றுக் கொடுத்தா ஷீ வில் டூ தட். அந்த மாதிரி அவள் பொண்ணு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சரி ஓகே அதெல்லாம் படிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை பற்றி பேச கேரிங்காக தோணி மறுநாள் திட்டிகிட்டே இருப்பீங்க படிமியான்னு. ஸோ மாட்டி ஆரம் சொல்கிறாரு என்ன மியா பாஸ் ஆகிட்ட போலே. நான் அவளை காலை தூக்கி விட்டு ஆமாம் சார் பாஸ் ஆகிட்டேன். யாருக்கு கற்றுக் கொடுத்தா என் ஃப்ரெண்டு வயலில் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க முதுவை போய் டேப் பண்ணுறா. நீங்களும் எருமை வலிக்கிற எருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட இதை ரஃப் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஷோல்டரை. ஆமான்ட்டு அவளை சாரி ரொம்ப வேகமாக அடிச்சிட்டணும் அப்படின்னு. அவளை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அவன்ட்டு ஆரம் சொல்கிறாரு இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடு. நீங்கள் அம்மாட்டி மியா சொல்கிறா இல்லை சார் என்ன சார் சொல்லிட்டு அப்படின்னு கீழே உட்காடுறான். ஸோ கீழே உட்காந்துட்டு அப்படி அவங்களோட அப்படியே காலேஜும் முடியுது. ஸோ நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்தோடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி மாட்டேன் சரி மியா நீ போ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேக்கா நீ எங்கடி போகிறேன் இல்லை வேலைக்கு போகிறேன் இன்னொன்று அவளும் அப்படியா சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறா. ஸோ நீங்களுமே அங்கே போய் அப்படியே உட்காடுறீங்க. நீங்கள் வந்து சுகர் ஒரு புக் ஷாப் வச்சுருப்பார். அந்த புக் ஷாப்பில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க எப்போவுமே. ஸோ அது அங்கே தான் நீங்கள் உட்காந்து அப்படியே எல்லாமே அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. அங்கே போனோடனே சுகா சொல்கிறார் என்ன வந்துட்டியானே. நீங்களும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி நான் இப்போ வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. இங்கே டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் ஒரு பர்சன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாது. ஸோ என்ட்ரி ஆனோடனே அவங்கள்ட்ட வந்து புக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்களுமே அந்த கஸ்டமருக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எடுத்து கொடுத்துருக்கும்போது அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. உங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவர் எப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ நீங்கள் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று அப்படின்னா அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாலேருந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அவரு போகிறாரு. ஸோ மறுபடி அங்கே வந்து அந்த கடைக்குள்ளே வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப நேரமாக புக்கு படிக்கிறவங்க பொருள் உங்களையே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து சரி ஓகே எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால் புக்கு அது வந்து குட்டி லைப்ரரி மாதிரி இருக்கும். அதனால் யார் வேணால் வந்தால் புக்கு அங்கேயே கூட உட்காந்து படிச்சுட்டு போகலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ வேலை கொண்டு கரெக்டாக 10 o'clock முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் சுகாவும் ஒன்றா அப்படியே வெளியே வந்து அப்படியே அந்த கடை சாத்துறீங்க. ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் அவர் சொல்கிறாரு முன்னாடி பார்த்து போவா என்னன்னு. நீங்களும் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 4 yearsஆகவே வந்து நீங்கள் வந்து சுகா கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இனிமேல் என்னால் வந்து உனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ உனக்கு படிக்கணும்னா நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே
நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சுகா கலர் அதை பக்கம் அனுப்பி. ஸோ சுகா வந்து உங்களை வந்து அவரோட தங்கச்சி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டுப்பா. ஸோ நீங்கள் எப்பவுமே உங்கள் பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் என்னன்னாலும் நீங்கள் ஒன்றுமே சுகா கிட்ட வந்து ஷேர் பண்ணி அழுவீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஆகிறதுக்காக நீங்கள் வந்து பர்சன்கிட்ட ஷேர் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் வந்து சுகா கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்குள்ள நல்ல பாண்டிங்லாம் இருக்கும். ஓகே மேடம். ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே நடந்து போடுங்க. ஸோ நடந்து போய்ட்டும்போது உங்களுக்கு வந்து யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களுமே அப்படியே வேக வேகமாக நடந்து உங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டுங்க. ஸோ வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே போனோன்னா அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஒரு லேட் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்னீங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே வந்து பார்த்தா அப்படியே பாத்திரமாக இருக்குது கிச்சன் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போய் பார்க்குறீங்க. சாப்பாடுனா எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சரி ஓகே இன்றைக்கி நான் பட்னிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்து அதில் ஜாம் தடவை போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இப்போ தூங்கிடுறீங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒன்று ஞாபகம் டக்குன்னு ஒன்று உட்காடுறீங்க. அதில் என்னென்னா அவங்க வந்து இப்போ ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஐயோ நம்ம ஹோம்ஒர்க் எழுத மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து அந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கீங்க. ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு அப்படியே தான் இருக்கீங்க. ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு பார்க்குறீங்க ஒரு 4:30 ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தூங்க டைம் இல்லை. இப்போ உங்களுக்கு வேலைக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களால ஒரு 8 o'clock வேலையை முடிக்க முடியும். ஸோ நீங்களும் அப்படியே கொடுக்குறன்னு போய்ட்டு அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கிறீங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே தான் காலேஜ் போகிறீங்கடா. ஸோ நீங்கள் காலேஜ் போனோடனே போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே எல்லா லெக்சரும் நீங்கள் கரெக்டாக அட்டன்லாம் பண்ணுறீங்கடா. ஸோ இப்படியே தான் உங்களோட 1 month ஃபுல்லாக இப்படியே தான் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வராது. ஸோ பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி சுகா எங்கே அவங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க அது அண்ணன் உள்ளே காணோன்னு. அவரும் ஓகே சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஸோ அம்மான்ட்டு அங்கே போனோன்னா சுகா வந்துட்டு ஜெயோப்பு அப்படின்னு மச்சான் எங்கடா இந்த பக்கம்னு. இல்லை மச்சான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்து அதான் வந்து பார்த்துட்டு போடலான்னு வந்தோடனே அவங்களுக்கு வந்து இந்த ஜெயோ பேர் வந்து அவங்க எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்குது. அப்போ மட்டும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஜெயோப்புங்கிறத அந்த மாஃபியா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அம்மான்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சுகா கூப்பிட்டு சொல்கிறாரு இது மாதிரி இதெல்லாம் வயன்டா அப்படின்னோடனே வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஹலோ உங்கள் கலை சொல்கிறார். ஸோ நீங்களுமே ஹலோ சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துருக்கீங்க. அம்மான்ட்டு அவர் சொல்கிறாரு சுகோபி கேட்குறா என்னடா இவன் வந்து உன்னை அண்ணன்லாம் கூப்பிடுறா உடனே அதுவா இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கலந்து எல்லாமே சொல்லுவார். சொன்னோடனே அது வந்து ஹோபிக்கு ஒரு மாதிரி என்னடா இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாட்டி அப்புறம் வந்து ஹோபி வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னென்னா உங்களை வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ யார் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ நோட்டீஸ் பண்ணிட்டு அவரை வந்து கூப்பிடுறாரு. ஸோ கூப்பிட்டு அவர் வந்து பிடிச்சிடுறாரு. அந்த பசங்களாரையும் 2 பேர் இருப்பாங்களே ஒரு லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தவங்க நோட் பண்ணிட்டுருப்பான். அவனும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறான். 2 பேரையும் பிடிச்சி வச்சு கேட்குறாரு என்னடா பண்ணுறீங்க ஏன்னா பண்ணுற ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு. உடனே நீங்கள் வந்து உள்ளே உட்காந்து அவங்க கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து என்னமோ சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்ப்பீங்க. பார்த்தா அவன் ஃபுல்லாக ரத்தம் நீங்கள் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போகிறீங்க. அம்மாட்டி ஹோபி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்க கிட்டே போகாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோல்டாக நீங்கள் வந்து அதே இடத்துல நின்றுடுறீங்க. கத்தி பேசினோடனே அம்மாட்டி நீங்கள் வந்து சுகா பார்க்குங்க. சுகா சொல்கிறாரு அவர் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோடனே அவர் கேட்குறாரு அப்புறம் ஜேப் கேட்குறாரு இந்த மாதிரி உங்களுக்கு 2 பேர் தெரியுமான்னு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே தெரியாதே நான் எப்படியும் அங்கே பார்க்குறேன். இவர் வேணால் நான் வந்து எப்பவுமே கடையில் பார்ப்பேன் புக் படிச்சுட்டு இருப்பார் இவர் நான் அப்புறம் பார்க்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற பையனை நீங்கள் கை காட்டுறீங்க. அம்மாட்டி ஹோபி வந்து யோசிச்சு சொல்கிறாரு நீங்களாம் அந்த ஜாக்சன் ஒரு ஆளுக்குற அண்ணன் உடனே அவங்க 2 பேருமே அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லி தள்ளி ஆட்டுறாங்க. அம்மான்ட்டு ஆடு கேட்குறாரு எதுக்குற அந்த பொண்ணு பின்னாடி சுட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை இந்த பொண்ணை தூக்கலான்றான். அம்மா நீங்கள் சொல்கிறீங்க என்ன தூக்கலான்னா உங்களுக்கு வந்து விவஸ்தையே இல்லை யாரை தூக்கணும் யாரை தூக்கணும். இதெல்லாம் தூக்குனா ₹1 கூட சுற்றி கொடுக்க மாட்டாங்க. நீங்களாம் இருக்கேன் அப்படின்னா சுற்றி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க. நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் நீங்கள் எத்தனை சேவ் பண்ண சுற்றிட்டு இருக்கீங்கன்னொடனே அவங்க சொல்கிறாங்க ஒரு 3 months ஆனோடனே நீங்கள் சொல்கிறீங்க 3 months 3 செகண்ட் போதும் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானே சொல்லிட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுகா பாட்டு ஹோபி பாட்டு சொல்கிறீங்க
இந்த மாதிரி விடுங்க அவங்கள, என்னை தூக்குனாலும் ₹1 கூட யாருக்கும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கடைக்குள்ளே போயிடுறீங்க. அம்மாட்டி ஹோபி வந்து உங்களே பார்க்குறாரு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகிறாள்னு சொல்லிட்டு. ஆமாட்டி அவருமே வந்து பசங்களெல்லாம் விட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜாக்சன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவனும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடறானுங்க, விட்டா போட்டா சாமின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு அப்படியே அங்கே உட்காந்து அப்படியே சுகாவும் ஹோமி உள்ளே வந்து உட்காரு. அப்போ ஹோமி கேட்குறாரு சுகா கிட்டே, என்ன உனக்கு தெரியாதடா எத்தனை நாளாக உன் கடையை வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஏன்டா எனக்கு இது வேலைகள் இல்லைடா, நான் கடையை பார்ப்பேன்னா இல்லை வெளியே நடக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு உங்க சொல்கிறார். இல்லைடா வந்து கடையில் வேலை பார்க்குற பொண்ணு, அப்போ நீ தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுன்னே. அவரும் சரி சரி நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியேதான் நீங்களும் அப்படியே டியூட்டிலாம் முடிஞ்சு சொல்கிறீங்க, சரி நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு. நீங்களும் அவர் சொல்கிறார், சரிம்மா வயன் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அனுப்புகிறாரு சுகா. ஸோ நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. ஆமாட்டி இப்போ ஜெயவ் சொல்கிறார், சரி வச்சு நானும் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சினோடனே ஜெயவ் சொல்கிறாரு. ஸோ சுகா சொல்கிறாரு, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சிரிச்சுட்டு என்ன பண்ணும் 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே அப்படியே ஜிஎப் அப்படியே வெளியே வராரு. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே டெய்லியும் உங்கள் அது மாதிரி தோணும். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் நம்மளை யார் ஃபாலோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏன் அந்த பாட்டெலாம் பாடிட்டு அப்படியே நடந்து போய்ட்டு, ஏன்னா அவங்க முன்னே மாதிரி தோணும் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு 3 months அவங்க தோணிகிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து அவங்க நீங்கள் வந்து இப்போ நம்ம யாரும் ஃபாலோ பண்ண தீர்ந்துச்சு பிரச்சனை சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக பாட்டு பாடலாம் போயிட்டே இருப்பீங்க. பாட்டு போயிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு சேர்ந்துட்டீங்க. ஸோ சுகா வந்து ஜெயப் வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்குமே ஜெயப் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அப்படியே ஒரு 3 months பாஸ் ஆகுது. ஸோ இந்த 3 months பாஸ் ஆகி இன்றைக்கி உங்களுக்கு கிராஜுவேஷனும் முடிஞ்சு நீங்கள் வந்து அப்படியே குடுகுடுன்னு சுகாவோட கடைக்கு தான் ஓடுறீங்க. ஸோ சுகாவோட கடைக்கு போய்ட்டு காட்டுறீங்க உங்களுக்கு கிராஜுவேஷன் எல்லாமே. ஸோ சுகா சொல்கிறாரு, சூப்பர்மா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஸோ நீங்களுமே தேங்க்ஸ்ண்ணா, எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு, நீங்கள் மட்டும் உங்கள் காலையில் எனக்கு வேலை கொடுக்கல, என் படிப்பே நின்றுருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுலலாம் என்ன இருக்குது, அது ஒன் டைமாச்சு நீ பாஸ் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே ஹாப்பியாக அவர் கூட பேசிவிட்டு அந்த காலையில் வேலை பட்டுங்க. பட் அவர் கேட்குறாரு, இப்போ எங்கே வேலை பார்க்க போகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இனிமேல் தான் வேலை தேடணும், வேலை தேடி முடிச்சிட்டோன்னே நான் வந்து இந்த அங்கே வேலைக்கு போயிடுவேன்னொடனே அவரும் சரிம்மா அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு இல்லை, அது வரைக்கும் இங்கே வேலை பார்க்க போகிறேன், எனக்கு வேலை பார்க்க கொடுப்பீங்களான்னு அவர் சொல்கிறாரு. உனக்கு எப்போ வேலை பார்க்கணுன்னு விடணும்னு தோணுதோ அப்போ நீ விட்டுடலாம் அந்த வேலையை அப்படின்னு நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்கடா. உட்காந்துட்டு அவளுக்கு நல்லா பேசிட்டு அரட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களோட ஸ்டெப் மாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். இந்த மாதிரி ஓகே சார் நாங்கள் சொல்கிறோம் வயன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க கீழே. ஸோ நீங்களுமே கீழே வந்து கேட்குறீங்க என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து 2 daysல கல்யாணம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எப்போவுமே கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ உன்ட்டு முடிவை கேட்கல, உன்னோட விருப்பம் என்னெல்லாம் கேட்கல, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கல்யாணம் உனக்கு நாங்கள் வந்து உன்கிட்ட சொல்கிறோம் உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஸோ நீ ரெடி ஆகணும் இல்லை வேண்டாம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்மளோட எல்லா கடனும் தீர்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வேலைக்கு போய் என் கடன்லாம் தீர்த்துருவேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்ல வரணும் கிடச்சிருக்கு, என்னால் அவனை கல்யாணம் பண்ண வைக்க முடியாது. அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த சீதனமும் வேண்டாம், அவங்க கொண்டு உன் பொண்ணை மட்டும் கொடுத்தா போகணும்னு சொல்லியிருக்காரு அவருன்னு. நீங்களுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மாட்டி அவங்க வந்து ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ ஃபோட்டோ காட்டினோன்னா அவங்க ஃபோட்டோ கூட அவங்க காட்டலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து பெரிய மாஃபியா, ஸோ நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மாஃபியானு நீங்கள் அழகாக ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிருப்பீங்க. மாஃபியானு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் மாஃபியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீ மாஃபியாலாம் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. நீங்களுமே அப்படியே அழுதுகிட்டே அவங்க ரூம்லேயே போய் உட்காந்துட்டு சொல்கிறீங்க, ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுவுறீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படின்னா 2 days ஃபுல்லாக பாஸ் ஆகி நீங்கள் ரொம்ப சேடாகவே இருப்பீங்க. ஸோ இப்போ மார்னிங் வந்து உங்கள் ஸ்டெப் முன்னே உங்கள் கடை டோர் ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னா நீங்கள் டோர் லாக் பண்ணவே கூடாது.
அப்படியெல்லாம் டோர்லாம் லாக் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ட்ரெஸ்லாம் போடணும், நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அம்மாட்டி கார் வருது உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக. ஸோ அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாடிகார்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மேலே மட்டுமா கூப்பிட்டு போவோம், நீங்கள்லாம் வந்து வேறு கேபில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்டெப்பும் கொண்டு போய் கோவம் வருது. ஸோ அம்மாட்ட அவன் தம்பி தான் சொல்கிறேன், அம்மா காசு வருமா, நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்து அப்படியே ஒரு பெரிய லக்ஸுரியஸ் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பின்னாடியே வராங்க. ஸோ பின்னாடியே வந்தோடனே நீங்கள் வந்து அப்படியே அந்த சர்ச்சு முன்னாடி போய் இறங்குறீங்க. ஸோ சர்ச்சுக்கு முன்னாடி போய் இறங்கினோடனே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு சுகர் நின்றுட்டுருக்காரு. ஸோ சுகர் நின்றுட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சுகர் நிற்கிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து யாரும் இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே முடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு சுகா சொல்கிறாரு, நான் வேணாம் என்னை கூப்பிட்டு போகிறேன் ஸ்டேஜுக்குன்னு. அவர் தான் அவங்கள கையை பிடிச்சலாம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கையை பிடிச்சலாம் கூப்பிட்டு போய் அங்கே வந்து நிற்க வைக்கிறாரு. ஸோ அங்கே போனால் உங்களுக்கு இன்னொரு ஷாக், இல்லைன்னா அங்கே நிற்கிறத வந்து ஜேயோப்படா நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் ஜேயோப்படா நீங்கள் கல்யாணம், உங்களுக்கு அவ்வளோதான், அவங்க வந்து என்னடா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் தான் அந்த டாக்டர் பண்ண வேண்டிய ஃபர்தர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அப்படியே கல்யாணமாக ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்து வீட்டுக்கு வந்து அப்படியே நிற்கிறீங்க வாசப்படில். எல்லாருமே உங்களை பார்த்து பூ பண்ணுறாங்க, குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம்ங்கிறாங்க. ஸோ உங்களுக்கா என்னடா எத்தனை பேர் குட் மார்னிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சுகா சொல்கிறாரு, வா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த ரூமுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சொல்லணும்னு நீங்களும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. வந்துட்டு அவர் வந்து லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அவரேவே. ஸோ அம்மாட்ட அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்க்கணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலையானோன்னு. அவன் சொல்ல, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டேன், வேறு ரூமில் போய்ட்டுனா நீங்களும் அப்படியா சரி சொல்லிட்டு அப்படியே அவரே பார்த்துட்டீங்க. அவன்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் என்னை அப்படி பார்க்கணுன்னு. இல்லை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னொன்னே நீங்கள் சொன்னீங்க, எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நல்லா பார்த்துருக்கீங்க. நான் உங்களை ஒரே ஒரு டைம் மட்டும் நான் பார்த்துருக்கேன், அதுவும் எங்கே பார்த்துருக்கேன், சுகான கடையில் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் சுகான ஃப்ரெண்டு தானே, உங்கள் பேரு கூட என்னமோ சொன்னாங்களே ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் பேரு கூட ஞாபகம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இருங்க நான் ஞாபகம் பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பேர் ஜியோ பிளானா, நீங்கள் பெரிய மாஃபியான்னு, நீங்கள் இருக்க என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க, எனக்கு மாஃபியாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஜியோ சுகா சொன்னான், நீ வந்து எவ்வளோ கஷ்டப்படுற உங்கள் சித்தி உன்னை எவ்வளோ குணப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை, நானும் உன்னை மாதிரி கஷ்டப்படுற பையன்தான். ஸோ அதனால் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருந்துச்சு, உன்னோட லைஃப் ஸ்டோரி என்னோடய லைஃப் ஸ்டோரியோட கொஞ்சம் லிங்க் ஆச்சா. ஸோ எனக்கு விழுந்த உங்ககிட்ட, ஸோ அதனால் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் உங்கள் சித்தி தன்னால் பேசினேன், இனிமேல் நான் காசுலாம் கொடுக்குறேன் அவங்க பண்ணிட்டாங்கன்னு. உங்கள் சித்தியும் காசு சொன்னேன் வாயை பொழந்தாங்க. ஸோ வாயை பொழந்துட்டு உடனே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா, நான் காசு கொடுத்து நான் ஒன்றும் வாங்கலை, உன் சித்தி ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே உன்னை நான் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதனால் நம்மளால் யோசிக்காரன்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே அடிக்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து அப்படியே தலை தேய்ச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஜோர்ஸாக அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அது இன்னும் என்னால் அடிச்சு ரொம்ப வேகமாக அடிச்சேன்னு கேட்டிருக்கீங்களோன்னா அவங்க தலை தடவி விடுறாரு. ஸோ அப்புறம் உங்கள் டோர் வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, வாங்க சாப்பிட்லான்னு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட கீழே போகிறீங்க. ஸோ சாப்பிட கீழே போனோடனே அவங்க வந்து இதே சுகா வந்து டைம் டேபிள் உட்காந்துட்டாரு. ஸோ நீங்கள் வந்து டைம் டேபிள் நின்றுட்டு இருக்கீங்க. அம்மா அவர் சொல்ல கீழே உட்காரணும். அவங்க கேட்குறீங்க, எதுக்கு நான் கீழே உட்காரணும், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அங்கே எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து இங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை உட்காருன்னு சொன்னேன், நீ தான் இந்த வீட்டோட மகாராணி, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே டக்குன்னு கீழே உட்காந்துடுறீங்க. ஸோ கீழே உட்காந்துட்டு அப்படியே அவரையே பார்க்குறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, என்ன பார்க்குற அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் நீங்கள் மட்டும் உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறார், ஆமாம் எப்படின்னா நானும் உட்காருவேன், வேலையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களையும் சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் கை காட்டுறீங்க. அம்மான்ட்டு அவர் சொல்கிறாரு, என்னது அவங்க இல்லைவா அப்படின்னே அவங்க அம்மாட்ட அவர் சொல்கிறார், இல்லை அவங்களாம் வெளியே அங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் நம்ம 2 பேரும் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டதுனால ஜாலியாக இருக்கணும்னு. அவரும் ஜாலியாக இருக்குமா அப்படி இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் அவங்க நமக்காக
வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களாம் அவங்க எப்பவுமே அவங்கள வந்து செக்யூராக வச்சுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு எந்த ஆபத்தானாலும் அவங்களும் அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு இது பண்ணுறீங்க? ஸோ அவங்களையும் கூப்பிடுங்க சாப்பிடணுன்னு. சுகாவும் ஜெயப்பும் போய் அவளை போய் கூப்பிடுறாரு. ஸோ அவங்களும் வந்து உட்காடுறாங்க. ஸோ மேட்ஸுமே வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் உட்காருங்க, எல்லாருமே அவங்கவுங்க நீங்களே சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேம்லாம் வேண்டாம், என்ன வையன்னே கூப்பிடுங்க, நான்லாம் உங்கள் ரொம்ப குட்டி பொண்ணு, நீங்கள் இந்த மேம்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கணும்னு அவர் அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து எங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எங்கள் மேம் தானே. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து அவரை பாஸ்ன்னு கூப்பிடுங்க, என்னென்னு வேணால் கூப்பிடுங்க, ஏன்னா என்னையை வந்து வயன்னு கூப்பிடுங்கன்னொடனே சுகா நம்ம ஜெயவ் சொல்கிறாரு சரி நீங்கள் அவளை அப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஸோ அவங்களுமே சரி வயன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களுமே இது கேட்க எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சாப்பிட்றீங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இத்தனை நாள் தனியாக சாப்பிட்டுருப்பாரா. ஸோ இப்போ இவ்வளோ பேர் கூட சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அம்மாட்டி அவர் வந்து தேங்க்யூ அப்படிங்கிறத சொன்னீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ இப்படியே ராண்டா அவங்க டேஸ் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே 1 month ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப உரிமையாக பேர் சொல்லி அப்படியே உறவு மூலம்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க. பாடி கார்ட்லாம் அண்ணா அது மாட்டும் அங்கே வர மேடர்ஸ்லாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அக்கா தங்கச்சி ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே. ஸோ அவங்களெல்லாம் அது மாதிரி கூப்பிடுறீங்க. ஆண்டி அம்மா சொல்லிட்டு அது மாதிரி கூப்பிடுறீங்க. ஸோ இப்படியெல்லாம் ஜெயாப்க்கு என்னென்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க கூடலாம் பேசலாம் விடுவார். ஸோ நீங்கள் எப்போவுமே அவங்க கூட தான் பேசுவீங்க, அவங்க கூட தான் விளையாடுவீங்க. இந்த குட்டி குழந்த மாதிரி நீங்கள் அவங்க கூட தான் விளையாண்டுட்டே இருப்பீங்க எப்போவுமே. ஸோ இப்படி இருந்தால் 1 month ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே அந்த ஜூலாவில் வந்து ஜூலா ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கார்டன் மாதிரி அங்கே தான் ஜூலாலாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஜூலாவில் உட்காந்து ஆடிட்டுருக்கீங்க. அப்படின்ட்டு அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க என்னம்மா ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்கிறீங்க. அம்மா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஜியோப் கூட வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கேன். ஜியோப்க்கு வந்து ஃபேமிலிலாம் யாருமே இல்லை. ஸோ ஜியோப் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஜியோப்பை பார்த்துட்ருக்கேன். ஜியோப்பை ஃபுல்லாக எடுத்து வளர்த்தேன். ஏன்னா ஜியோப் வந்து அவங்க தாத்தா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தாத்தாவுமே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னை பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் தான் ஃபுல்லாக ஜியோப் பார்த்துட்டேன். அவள்கிட்ட நான் ஜியோப்கிட்ட வந்து அவனோட விஷ் என்ன, அவனோட ஆசை என்னன்னு கேட்டேன். அவனுக்கு அவன் சொன்னேன் எனக்குன்னு வந்து ஒரு குட்டி ஃபேமிலி வேணும். அதில் வந்து நான் வந்து எனக்காக இல்லாத அவங்களுக்கு இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு எங்கள் அப்பா என் தாத்தா என்னை விட்டு போன மாதிரி யாரும் எங்களை விட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பாண்டு வேணும் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. ஸோ அதே மாதிரி இப்போ நீ அவனுக்கு வந்துட்ட. ஸோ அதே மாதிரி அவனை மாதிரியே ஒரு பொண்ணோ பையனோ நீ பெற்று கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவனோட அவனோட ஃபுல் ட்ரீம்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும்லம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஜூஸை குடிச்சிட்டு அவங்க கையில் கொடுத்து சொல்கிறீங்க. உங்கள் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மாண்ட அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் காசை கேட்குறேன். நீங்கள் வந்து அப்படியே வேகமாக குடுகுருன்னு ஓடுறீங்க. என்னென்னா ஜியோ பண்ணாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜியோ பார்க்க போய் குடுகுருன்னு ஓடி போய் அப்படியே அந்த சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. அம்மாண்ட அவர் சொல்கிறாரு எதுக்கு நீ எப்போ தானே அந்த குடுகுருன்னு ஓடி வந்து அந்த சோஃபாவில் போய் உட்காடுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் எப்போ வந்தாலுமே அந்த சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. அம்மாவோட அந்த சோஃபா வந்து ரொம்ப கந்தாவாக ஆயிடுறா. நீங்கள் எப்போ தானே அந்த வேர்த்து கொட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வரீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்குன்னு அந்த சோஃபாவில் உட்காரக்கூடாது, நீங்கள் வந்து உட்காருங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ எல்லோரும் சிரிக்கிறீங்க. அம்மாட்டே அவங்க சொல்கிறாங்க நீ என் பையனை ரொம்ப மிரட்டுற அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறீங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜெய்யப்பும் கீழே வராது. ஸோ சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாம். அதே மாதிரி தான் அன்றைக்கி நீங்கள் சொன்னது இன்னைய வரைக்கும் கடைப்பிடிச்சி நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் சாப்பிட்றீங்க பாடி கார்ட்ஸ்லாம் ஓட. ஸோ அப்படி தான் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு மேலே போகிறீங்க. ஸோ மேலே போனோடனே ஜியோப் வந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரோட டிஷர்ட்டை பிடிச்சி போய் இழுக்கிறீங்க. அம்மாண்ட அவரில் 5 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் இழுக்கிறீங்க. அவளில் 2 minutesமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காம நீங்கள் மறுபடியும் இழுத்துட்டே இருக்கீங்களா. அவரோட இழுத்துட்டாச்சு. அவளை லேப்டாப் ஆன் பண்ணிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்க நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க.
இன்னுமா அப்படின்னு பொறுமையாக கேளுங்க, உங்கள் வாய்ஸ் கிட்ட அங்கே திக்கு திக்குங்குது அப்படின்னு அவள சரி சரி சொல்ல என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்காம நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார் சொன்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க அதான் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பேன் எந்த அம்மான்னு. அதான் சாய் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு அவரும் சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு. அதுவா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஃபேமிலி வேணுமானோன்னு நீங்களும் அவரும் ஆமாம் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு ஆமாம் எனக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்தில், ஸோ எனக்குன்னு ஒரு குட்டி ஃபேமிலி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நான் எனக்காக ஒரு ஃபேமிலி அமைச்சிட்டல அதான் நீ இருக்கேன்னு அவங்க நீங்கள் சொல்லுங்க அது இல்லை நான் எதுக்கு என்ன நான் அவங்க கூட இருப்பேன், பட் இருந்தாலும் இன்னொன்று அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிறாரு இன்னொன்று அதுதான் உங்களை மாதிரி இல்லை என்ன மாதிரி அப்படின்னு என்னது ஒன்றே மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதான் பாப்பா அப்படின்னு அவரா பாப்பாவா புரியல நீங்கள் கேட்டிங்களாமே உங்களுக்கு பாப்பா வேணும், ஓ அதுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் இப்போ அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பாப்பா பிறக்கிறது ரொம்ப வலிக்கும், அதை விட அதை ப்ரொசஸ் பண்ணுறப்போ ரொம்ப வலிக்கும்ல, அதனால் வேண்டாம் சொல்கிறீங்க இல்லை எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாப்பாலாம் வேண்டாம் வாயன்மா அது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப வலிக்கும்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் அப்புறம் ஓ இஷ்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சொன்னீங்களே பரவாயில்ல வழி நான் தாங்கிப்பேன் அப்படின்னு அவரெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் அப்படியே லேப்டாப்பை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ஸோ உங்கள் கிட்ட வந்தோன்னே நீங்கள் இப்போ இப்படி கிட்ட வரீங்கன்னு ஒன்று நீங்கள் கேட்குறீங்க அவன் சொல்கிறாரு ஆனால் பாப்பாங்களா ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட வந்து அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு, அப்படியே அவங்க லிப்ஸை ஃபுல்லாக கிஸ் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து கிஸ் பேக்லாம் பண்ணுறீங்களா. ஸோ கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாரு. அதுக்குள்ளே உங்களுக்கு தெரியல நீங்கள் கேட்குங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்களா எப்போ கழட்டுங்க எல்லாருமே கழட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறேன். ஆமாம் நான் பொறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அப்படியே உங்களோட செஸ்டெல்லாம் போட்டு அப்படியே சக் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் வந்து அப்படியே வந்து விளையாடுறாடா. ஸோ அப்படியே தான் அவங்க லெக் பிட்வீன்ஸ் கிட்டே வந்து அவர் ஒன்று சொல்கிறாரு, பையன் நீங்கள் பாரு நானே என்னை மீறி ரொம்ப ஹார்டாக ரேஷாக பண்ணிட்டேன்னா நீ அந்த வந்து மன்னிச்சிடு எனக்கு வந்து தெரியல, ஏன்னா இப்போ நான் ரொம்ப என் கண்ட்ரோல்லாம் நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. இது வந்து அவங்க ஃபஸ்ட் டைம்லேயே ஸோ அவங்க கொண்டு அப்படி வலிக்கிறது நீங்களா ஜியோ அவங்களோட கத்துறீங்க அம்மாட்ட அவ்வளோ ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்ல நான் எடுத்துட்டோம்மா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எடுத்தா இன்னும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட அவரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மேக்காட் ஒரு ஹாட்டான மேக்காட் செக்ஷன் அவங்களுக்குள்ளே முடியுதுடா. ஸோ இப்படியே தான் மேக்கப் செக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்டே போயிருக்கும். ஸோ 5 ரவுண்ட்ஸ் கிட்டே போனோன்னே நீங்கள் வந்து அப்படியே பார்த்து தூங்கிடுறீங்க ஜியோ போகிற செஸ்ட்லேயே பார்த்து. ஆமாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து அப்படியே கண்ணை முழிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஐயோ அம்மா காலெல்லாம் வலிக்கிறே வயிறுலாம் வலிக்கணுன்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் அப்பவுமே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் நீ கேட்டியா நீங்கள் சொன்னீங்க தாங்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த தூக்கி பாத்ரூமில் விடுங்கன்னே அவரும் அவங்க தூக்கி பாத்ரூம்லலாம் விடுறாரு. சொன்னீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்படியே வரீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க உட்காந்து இப்போ காலெல்லாம் சரியாச்சு சொன்னீங்கன்னா அப்படியே கொடுக்கணும்னு போறீங்க. அவர் சொல்லிட்டு ஓடாத புரிய போடணும் நீங்கள் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போயிட்டு காஃபி வந்துட்டு அப்படியே கொடுக்கணும் மாறுங்க. அம்மா சொல்கிறாரு இது காஃபி இருக்கிறா நீங்கள் கொடுக்கணும் கீழே ஓட்டணுங்களா. ஆமாம் சொல்கிறீங்க அம்மாட்டி அவனோட காஃபி குடிச்சா நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் டையை பாருங்கள் அப்படின்னு அவர்ல என் டைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் டையை ஒழுங்காகவே கட்டல. சொன்னீங்க வந்து டை ஒழுங்கு கட்டுறதுக்காக எக்கி கட்டிட்டுருக்கீங்க அம்மாட்டா சொல்கிறாரு. இப்படி எக்கி கட்டினா வச்சுக்க நான் கம்பெனிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் டை ஒழுங்காக கட்டலன்னு நான் சொல்கிறேன் என் கால் மேலே டை கெட்டு அப்படின்னு நீங்களுமே அவர் கால் மேலே நின்று அவருக்கு டை எல்லாம் கெட்டி விடுறீங்க. ஸோ அப்படியே அவர் காஃபி குடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளாஸை கீழேக்கும் நீங்கள் வந்து கீழே இறங்க போகிறீங்க. கையெல்லாம் கட்டி முடிச்சு அது வந்து உங்கள் ஹிப்போட உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் ஹிப்ஸ்லேயே நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே கிஸ் பிரேக் பண்ணுறீங்க. சொன்னீங்க இப்போ எதுக்கு இப்படி கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் என் பின்னாடி நான் கிஸ் பண்ணுறேன் உனக்கு என்ன அப்படின்னோடனே அவள்லாம் அதுக்கு என் பர்மிஷன் வேணும் பாஸ் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க அம்மாட்ட சொல்கிறாரு அதெல்லாம் பர்மிஷன்லாம் வாங்க போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே தாண்டா. ஸோ இப்படியே ஒரு
4 இயர்ஸ் பாஸ் ஆயிடுது. ஸோ 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்படியே கண்ணாடி தூங்கி முழிச்சு அப்படியே கண்ணாடி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறீங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடரு, லிப்ஸ்டிக்கு இழுப்பி இருக்க உங்கள் ஃபேஸ் அப்படியே ரணகலமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே பார்க்குறீங்க. எல்லா மேட்ஸும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. சில மேட்ஸோட தலையில் வந்து மாவு கொட்டியிருக்கு, தண்ணிலாம் கீழே கொட்டியிருக்கு, எண்ணெய் கீழே கொட்டியிருக்கு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கீழே சதிரி இருக்குது. நீங்கள்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோ மேடு பாடி கார்ட்ஸ்லாம் கீழே விழுந்திருக்காங்க. சில பேர் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, கீழே விழுந்திருக்காங்க, ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. ஸோ அப்படியே ஒரு கார் சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் கார் சத்தம் கேட்டோடனே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஷாக்லேருந்தே வெளியே வரலையா சொன்னேன். கார் சத்தமும் உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு சத்தம், தங்க பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜியோ பண்ணிட்டு உள்ளே வராது. ஸோ ஜியோ ஃபுல்லாக வந்து வாசலில் தான் கால் வைக்காரு. தப்புன்னு அவர் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா அங்கே தண்ணி இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கீழே வந்து அவரும் கீழே விழுந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அம்மாட்டி அங்கேருந்து வாய்ஸ், அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாட்டி ஜியோப்பா ஐயோ அம்மா முடிகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திக்கிறாரு. ஸோ எந்திச்சி அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு அப்படியே ஜியோ மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு. அது வந்து உங்களோட பொண்ணு தான்டா. ஸோ அவளுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகும். அவள் பேர் வந்து அக்ஷயா, ஓகேவா. ஸோ அவள் வந்து அப்படியே அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்தோடனே ஜியோ பிள்ளை யார் இப்படி தண்ணியாக கீழே ஆக்கி வச்சிருந்தோடனே நீங்கள் சொல்கிறீங்க யார் இல்லை மடியில் ஒருத்திருக்கால அவள் தான் அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து ஜியோ வந்து அவளை பார்க்குறா. ஸோ ஜியோ கேட்குறாரு நீயா தங்க பண்ண அப்படின்னு. இல்லைப்பா நான் பண்ண இந்த அம்மா பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அம்மாட்டு நீங்கள் சொன்னீங்க நான் பொய் சொல்கிறேன்னா அப்படின்னு. ஜியோ உங்களை பார்த்து செம்ம சிரிப்பு. ஜியோ கேட்குறாரு ஏன்டி இப்படி மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க நானா அப்படி மேக்கப் போட்டேன், நான் எனக்காக மேக்கப் போட்டுன்னு பார்த்துருக்கேட்டா அவராண்டா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கை காட்டுறீங்க. அம்மான்ட்டு அவள் சொல்கிறான் ஆமாப்பா நானாக போட்டேன் அழகாக இருக்கா. நான் வந்து மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு போனேன்னா அப்புறம் பார்த்தா நான் அம்மாவுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டேன், லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டேன். லிப்ஸ்டிக் அதிகமாக ஆயிடுச்சு பாரு, அங்கங்கே போயிடுச்சு. இந்த அம்மா அங்கங்கே ஆடிட்டே இருந்துச்சு. நம்ம மட்டும் ஒழுங்காக பார்த்துருந்துச்சுன்னா நான் அழகாக மேக்கப் போட்டுருந்துப்பேன். இந்த அம்மா தான் அங்கங்கே ஆடிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க என் மூஞ்சி இப்படி ஆக்குனது மட்டும் இல்லாமல் எனக்கு குறைவர சொல்கிறியா நீ அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார் என் பண்ண திட்டாத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மாட்ட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மேட்ச்சில் பட்டீங்க இப்படி அவங்களை யார் ஆக்குனானோடனே அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா அக்ஷயா தான் பண்ணிட்டா அப்படின்னோடனே நீ அக்ஷயா சொல்கிறேன் இல்லைப்பா நான் பண்ணலப்பா, நான் வந்து தண்ணி குடிச்சேன்னா தண்ணிக்குள்ளே கொட்டிடுச்சா, தண்ணி துடைக்கலான்னு போனால் துணி எடுக்கும்போது அந்த ஆன்ட்டி வந்து மாவு டப்பா எடுத்துருந்தாங்க போல், மாவு டப்பாலேருந்து ஆன்ட்டி மேலே கொட்டிடுச்சு. அப்படியே எல்லாமே ஆயிடுச்சுப்பா. அப்புறம் நான் ஓடி போகலான்னு பார்த்தேன்னா ஓடி போகும்போது பாஜிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சுப்பா. அப்புறமா வரும் திரும்ப பார்த்தா பாடிக்கார் அங்கிள்ஸ்லாம் வந்தாங்களா, அப்படியே அவங்களும் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் கால் கீழே விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. நீங்களாம் இவ்வளோலாம் வச்சுட்டு என்னால் குப்பை கொட்ட முடியாதுப்பா, தயவு செஞ்சு நீயும் அவளும் வெளியே போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சுவாங்க சொல்கிறீங்க அம்மாண்டி. அவரா சரிச்சின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே ராண்டா ஒரு குட்டியாக அழகான ஒரு லைஃப் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜியோ கூடயும் உங்கள் பாப்பா கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கடா. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. அப்புறமாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராமோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறமாட்டி என்னோடய ஃபஸ்ட் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா, டாட்டா பாய் பாய்.